புதுச்சேரி அரசின் தொடர் அலட்சியத்தால் பிரெஞ்சு காலத்து அணை முழுமையாக சேதமடைந்துள்ளது. விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விவசாய நிலங்களில் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தும் வகையில் புதுச்சேரி செல்லிப்பட்டு பிள்ளையார்குப்பம் பகுதி சங்கரபரணி ஆற்றின் குறுக்கே படுகை அணை பிரெஞ்சு ஆட்சியில் கடந்த 1906ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வேடூர் அணை நிரம்பும் போதெல்லாம் இந்த படுகை அணை நிரம்பி பிள்ளையார்குப்பம், செல்லிப்பட்டு, வம்பப்பட்டு, காளித்திறன்பட்டு, வழதாவூர் உட்பட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களுக்கு உதவும். கடந்த 2016ஆம் ஆண்டில் வெள்ளப்பெருக்கால் படுகை அணை பெருமளவில் சேதமடைந்தது. படுகை அணையின் நடுப்பகுதி மற்றும் கீழ்த்தளம் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இதனை சீரமைக்க விவசாயிகளும் கிராம மக்களும் கோரிக்கை வைத்தும் அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர். கோடை காலத்திலேயே இந்த அணையை புதிதாக கட்டி சுற்றுப்பகுதியில் சுவர்களை எழுப்பினால் மழைக்காலத்தில் மழைநீர் வீணாகி கடலில் கலப்பதை தடுத்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு தொடர்ந்து அலட்சியமாக செயல்பட்டால் விளைநிலங்கள் மட்டுமல்ல குடிநீருக்கும் ஆபத்து வரும் என்று விவசாயிகள் எச்சரிக்கின்றனர். Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.